சண்டே ஆச்சுன்னா பையை தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான். அப்படி எங்கே போனோன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்மளுக்காக உயிரை கொடுத்து ஒரு சில ஜீவன் காத்துட்ருக்கலாம். அங்கே தாங்க போயிருந்தேன். இன்றைக்கி என்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், ஃபிஷ்ஷு, இறால் இது தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா எனக்கு ஃபிஷ்ஷு கொஞ்சம் நாளாக ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால எனக்காக சிக்கனும், பாப்பாங்களுக்கு இவருக்காக ஃபிஷ்ஷு, இறாலும் வாங்கியிருந்தோம். கிழங்கா மீன் ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை. வெள்ளைக்கிழங்கா இன்னைக்கு கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் 1 கேஜி 650ன்னு சொல்கிறாங்க கிழங்கா மீன். உங்கள் ஊரில் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அதே போல் இறால் பார்த்திங்கன்னா 1 கேஜி 650 சேம் ரேட்டு தான் இறாலும். அதில் 1/2 கேஜி இதில் 1/2 கேஜின்னு தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா அதிகமாக சாப்பிட மாட்டேன். இது கொஞ்சம் நேரம் கவரில் வச்சுருந்தனால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கே நம்மளுக்கு போதும் ஆயிரும் சண்டே ஆயிடுச்சுன்னா. அதுவும் இந்த குட்டீஸை வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்கள இதில் செட்டில் பண்ணி விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி செய்யணும். சிக்கனும் 1/2 கேஜி தான் எடுத்தோம். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் 1/2 கேஜி எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி குக் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி சால்ட்டு போட்டு எல்லாம் ஊற வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வேலை, இவங்க எல்லாரையும் கரெக்டாக என்னென்ன பண்ணி சமைக்கணும்னு பார்க்குறது தான். நான் இவங்க எல்லாரையும் என்னென்ன பண்ணி சமைச்சேன், என்னென்ன வெரைட்டிஸ் செஞ்சேன் அப்படிங்கிறது மதியம் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.